அன்பானவர்களே, இந்த உபவாச ஜெப நாட்களில் அடியான் நடத்துகிற பகுதிகளிலே தானியேலின் புஸ்தகத்திலிருந்து சில காரியங்களை நாம் தியானித்து ஜெபம் பண்ணுவதாக இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முக்கியமாக தானியேலின் தேவன் எப்படிப்பட்டவர்? தானியேலின் தேவன் தான் நம்முடைய தேவன். அவர் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் தியானிப்போம். தானியேலின் ஜெபம் எப்படிப்பட்டது என்பதையும் நாம் இரவு கூட்டங்களில் தியானிப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தானியேலின் தேவன் சர்வ வல்லவர். ஆகவே தானியேலின் காரியம் ஜெயமாக இருந்தது. அல்லேலூயா. இந்த ஜெயத்தின் ஆண்டிலும் நம்முடைய வாழ்விலே நம்முடைய தேவன் வல்லமையுள்ளவராய் இருக்கிறபடியினால் நம்முடைய காரியங்கள் ஜெயமுள்ளதாக இருக்கும். ஆமென். தானியேலின் ஜெபம் மகிமையாய் பிரயோஜனமாய் இருந்தது. அதனால் அவன் காரியம் ஜெயமாக இருந்தது. அதே போல தானியேலின் தேவனை நோக்கி தானியேல் ஜெபம் பண்ணினான். நாமும் நம்முடைய தேவனை நோக்கி ஜெபம் பண்ணும் பொழுது அந்த ஜெபம் இன்னும் மகிமையாய் மாற மாற நம்முடைய காரியம் ஜெயமாக இருக்கும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கிறிஸ்தவ ஜீவியம், சௌபாக்கிய ஜீவியம், கிறிஸ்துவின் மக்கள்கோ ஆனந்த ஜீவியம். கிறிஸ்தவ ஜீவியம், சௌபாக்கிய ஜீவியம், கிறிஸ்துவின் மக்கள்கோ ஆனந்த ஜீவியம். கஷ்டங்கள் வந்தாலும் நஷ்டங்கள் நேர்ந்தாலும் கிறிஸ்தேசு கூட்டாளி அல்லவோ. கஷ்டங்கள் வந்தாலும் நஷ்டங்கள் நேர்ந்தாலும் கிறிஸ்தேசு நாயகர் கூட்டாளி அல்லவோ. கிறிஸ்தவ ஜீவியம், சௌபாக்கிய ஜீவியம், ஆமென், கிறிஸ்துவின் மக்கள்கோ ஆனந்த ஜீவியம். கிறிஸ்தவ ஜீவியம், சௌபாக்கிய ஜீவியம், கிறிஸ்துவின் மக்கள்கோ ஆனந்த ஜீவியம். காரிருள் பாரினில் படர்ந்திடும் வேளையில் ராஜாக்கள் நேதாக்கள் சத்துருக்கள் ஆகையில். காரிருள் பாரினில் படர்ந்திடும் வேளையில் ராஜாக்கள் நேதாக்கள் சத்துருக்கள் ஆகையில். அக்னி கடலிலும் சிங்க குகையிலும் தானியேலின் தெய்வம் என் கூட்டாளி அல்லவோ. அக்னி கடலிலும் சிங்க குகையிலும் தானியேலின் தெய்வம் என் கூட்டாளி அல்லவோ. கிறிஸ்தவ ஜீவியம், சௌபாக்கிய ஜீவியம், கிறிஸ்துவின் மக்கள்கோ ஆனந்த ஜீவியம். கிறிஸ்தவ ஜீவியம், சௌபாக்கிய ஜீவியம், கிறிஸ்துவின் மக்கள்கோ ஆனந்த ஜீவியம். காகளநாதம் நான் கேட்டிடும் வேளையே கஷ்டங்கள் யாவுமே நீங்கிடும் நேரமே. காகளநாதம் நான் கேட்டிடும் வேளையே கஷ்டங்கள் யாவுமே நீங்கிடும் நேரமே. எப்போ நீர் வருவீர் என்று நீர் வருவீர் என் கண்ணீர் துடைக்க நேச கூட்டாளியே. எப்போ நீர் வருவீர் என்று நீர் வருவீர் என் கண்ணீர் துடைக்க நேச கூட்டாளியே. கிறிஸ்தவ ஜீவியம், சௌபாக்கிய ஜீவியம், கிறிஸ்துவின் மக்கள்கோ ஆனந்த ஜீவியம். கிறிஸ்தவ ஜீவியம், சௌபாக்கிய ஜீவியம், கிறிஸ்துவின் மக்கள்கோ ஆனந்த ஜீவியம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இன்றைய தினத்திலே அடிமையை உயர்மட்ட அதிகாரி ஆக்கின தானியேலின் தேவனை குறித்து இது தானியேலின் புஸ்தகத்திலிருந்து நாம் தியானித்து ஜெபிக்க போகிறோம். தானியேலின் தேவன் அடிமையாயிருந்த அவனை ஒரு பெரிய உயர்மட்ட அதிகாரியாக உயர்த்தினார்.
அல்லேலூயா, ஸ்தோத்திரம். தானியேல் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களை கவனியுங்கள். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே ராஜகுலத்தார்களிலும் துறை மக்களிலும் யாதொரு மாசும் இல்லாதவர்களும் அழகானவர்களும் சகல ஞானத்திலும் தேறினவர்களும் அறிவில் சிறந்தவர்களும் கல்வியில் நிபுணரும் ராஜாவின் அரமனையிலே சேவிக்க திறமை உள்ளவர்களுமாகிய சில வாலிபர்களை கொண்டு வரவும், அவர்களுக்கு கல்தேயரின் எழுத்தையும் பாஷையையும் கற்றுக் கொடுக்கவும் ராஜா தன் பிரதானிகளின் தலைவனாகிய அஸ்பேனாசுக்கு கற்பித்தான். நேபுகாத் நேச்சார் என்கிற பாபிலோன் ராஜா இஸ்ரவேலில் உள்ள எருசலேமை வந்து முற்றுகை போட்டு அங்கே உள்ள சில நல்ல வாலிபர்களை தனக்கென்று தெரிந்து கொண்டான். ராஜாவை சிறைபிடித்தான், பல காரியங்களை செஞ்சான். அதில் அவன் எப்படியோ இந்த எருசலேமுக்குள் இருக்கிற மக்கள் அறிவாளிகள், ஞானம் உள்ளவர்கள், திறமை உள்ளவர்கள் கேள்விப்பட்டிருப்பாரா இருக்கும். ஆனால் இதிலிருந்து கொஞ்சம் பேரை தெரிந்தெடுத்து பாபிலோனிலே அவருடைய அரமனையில் வேலை செய்வதற்காக அவர் தீர்மானித்தார். ஆகவே அதற்காக இப்படி கொஞ்சம் கூட்டத்தாரை கொண்டு போனார்கள். அதிலே ஒருவர் தான் தானியேல். அல்லேலூயா. இன்னும் 3 பேருடைய பெயரும் இந்த புத்தகத்தில் உண்டு. அனனியா, மிஷாவேல், அசரியா. இந்த 4 பேருக்கும் ராஜா வேறு பெயர் போட்டார். இந்த தானியேலுக்கு பெல்தஷாத்சார் என்று பெயர் போட்டார். அப்புறம் அந்த அனனியா, மிஷாவேல், அசரியா என்கிறவர்களுக்கு சாத்ராக், மேஷாக், அபேத்நேகோ என்று பெயர் போட்டார். இவங்க 4 பேரும் இந்த தானியேல் புஸ்தகத்திலே வெளிப்படையாய் தெரிகின்ற 4 யூத வாலிபர்கள். அதில் இந்த தானியேலை குறித்து நாம் பார்க்கும் பொழுது இவர்கள் அறிவாளிகள் தான், திறமை உள்ளவர்கள், வாலிபர்கள். ஆனால் இப்பொழுது பாபிலோன் ராஜாவினாலே அடிமையாக பிடித்து கொண்டு செல்லப்படுகிறவர்கள், அடிமைகள். அந்த அடிமைகளில் ஒருவன்தான் இந்த தானியேல் என்பவன். இப்போ இவனை அங்கே கொண்டு போகும் பொழுது தேவன், தானியேலின் தேவன், அவனை உயர்த்துகிற தேவன் என்பதை இன்றைக்கு நாம் தியானிக்கிறோம். எப்படி ஆண்டவர் அவனை உயர்த்துகிறார் பாருங்கள். முதல் அதிகாரத்திலே ஒரு சம்பவம் வருகிறது. இந்த கல்தையர் பாஷையை, எழுத்தையெல்லாம் படித்து கொடுக்கணும், ராஜாவுடைய அரண்மனையில் வேலை செய்கிறதுக்குள்ள அளவுக்கு இவங்களை தயார்படுத்தணும் என்கிற விஷயத்திலே சில ட்ரைனிங். அந்த ட்ரைனிங்கில் ஒரு பாகம் ராஜா கொடுக்கிற போஜனத்தை இவங்க சாப்பிடணும். எனவே சரீரபிரகாரமாகவும் இவங்களை பலப்படுத்தி அந்த பணிக்கு ஏற்றவர்களாய் மாற்றுகிற அந்த திட்டமும் அதற்குள் இருந்ததுனால ராஜ போஜனத்தில் பங்கு இவர்களுக்கு உண்டு. அப்போ இது தானியேலுக்கு ஒத்துக்கொள்ளவில்லை. அவர் அந்த அதிகாரிகிட்ட கேட்டார், ஐயா இது வேண்டாம், ராஜ போஜனம் வேண்டாம். அவர் ரொம்ப பயந்தார், அதை எப்படி செய்ய முடியும், ராஜாவின் கட்டளை. அப்போ இவர் தானியேல் சொன்னால், ஒரு 10 நாளைக்கு முதல்ல நீங்கள் டெஸ்ட் பண்ணி பாருங்கள், எங்களுக்கு பருப்பு முதலான காய்கறிகளை மட்டும் தாங்க, இந்த ராஜ போஜனம் வேண்டாம். நீங்கள் இதை தந்துட்டு நாங்கள் எப்படி இருக்கோம் என்று செக் பண்ணி பாருங்கள். 10 நாட்கள் அந்த அதிகாரி இவர் சொன்ன கேட்டு அப்படி செக் பண்ணார். அந்த அதிகாரிக்கு ஒரு நல்ல தைரியம் வந்துருச்சு, நம்பிக்கை வந்துருச்சு. பரவாயில்ல, இவங்க 3-4 பேரும் மற்றவங்கள பார்க்கிலும் நல்லா தான் இருக்கிறாங்க, ராஜபோஜனம் சாப்பிட்றவங்களோட நல்லா இருக்காங்க. ஸோ அப்படியே அனுமதிச்சிட்டார். சரி, உங்கள் இந்த ஆகாரத்தை நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு. அதுக்கு பிறகு ராஜாவிடத்தில் கொண்டு நிறுத்த வேண்டிய நாள் வந்த பொழுது ராஜாவிடத்தில் கொண்டு நிறுத்தினார்கள். அப்பொழுது அந்த 20ஆம் வசனம், முதல் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், ராஜா அவனிடத்தில் உள்ள சாஸ்திரிகள், ஜோசியர் எல்லாரிலும் இவர்களை 10 மடங்கு சமர்த்தராக கண்டான். 10 மடங்கு சமர்த்தராக கண்டான். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ பாருங்கள், இப்படி ஒரு ராஜாவின் கண்களில் இவர்களுக்கு ஒரு தயவு கிடைத்தது. அதனால ராஜா இவங்களுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுத்தார். அது என்ன அப்பாயின்மெண்ட் நமக்கு பைபிளில் அப்படியே எழுதப்படவில்லை, ஆனால் அதை நம்ம அறிந்து கொள்ள முடிகிறது.
2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது அங்கே சொல்லியிருக்கு, ஞானிகளை கொலை செய்ய வேண்டும் என்கிற கட்டளை வெளிப்பட்ட போது தானியேலையும் அவன் தோழரையும் கொலை செய்ய தேடினார்கள். அப்போ இவங்களும் அந்த ஞானிகள் கூட்டத்தில் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு ஞானியாக இருந்தார்கள் என்பது இங்கே தெரியுது நமக்கு. ராஜா ஒரு சொப்பனம் கண்டு அந்த சொப்பனத்தையும் சொல்லணும், அர்த்தத்தையும் சொல்லணும்னு கேட்கும்போது ராஜாவுடைய எல்லா ஜோசியர்கள், சாஸ்திரிகள், ஞானிகள் எல்லாரையும் கூட்டி வச்சா ஒருத்தராலையும் அதை சொல்ல முடியாது. அப்பொழுது ராஜா கோபம் உண்டாகி, இப்போ இதை சொல்லலைன்னா உங்களுடைய வீடுகளை எல்லாம் எருக்களமாக்கிடுவேன் அப்படி சொன்னார். அப்போ இவங்க ஞானிகளுக்கு பேர் ஆபத்து வந்தது. இப்போ அந்த ஆபத்து யாருக்கும் வந்திருக்கு? தானியேலுக்கும் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவுக்கும் வந்திருக்கு. அப்போ நமக்கு புரியுது, இவர்களும் பாபிலோனின் ஞானிகள் கூட்டத்தில் ஒருவராக அங்கீகரிக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. அடுத்ததாக அந்த 17-18 வசனத்திலையும் இருக்கிறது. பின்பு தானியேல் தன் வீட்டுக்கு போய் தானும் தன் தோழரும் பாபிலோனின் மற்ற ஞானிகளோட கூட அழியாதபடிக்கு இந்த மறைபொருளை குறித்து பரலோகத்தின் தேவனை நோக்கி இரக்கம் கேட்கிறதுக்காக என்று சொல்லியிருக்கிறார். அப்போ இங்கேயும் பார்க்கிறோம், நாமும் மற்ற ஞானிகளோடு சேர்ந்து என்ன பண்ணிடக்கூடாது, அழிந்து போயிடக்கூடாது. அப்போ இவங்களும் அந்த ஞானிகள் கூட்டத்தில் உள்ள ஆட்கள், இந்த 4 பேர். ஆகவே தான் இல்லாமல் இப்போ சாதா மக்களை இது பாதிக்காதுல்ல. ராஜாவுடைய இந்த கோபம், இந்த கட்டளை சாதாரண மனுஷனை பாதிக்காது, ஞானியை தான் பாதிக்கும், அந்த அங்கீகரிக்கப்பட்ட ஞானிகள். ஆகவே முதல் ஒரு உயர்வு தேவன் இந்த அந்நிய தேசத்திலே தானியேலுக்கு கொடுத்தது, அவனை அங்கே பாபிலோனிலே அங்கீகரிக்கப்பட்ட ஞானிகளில் ஒருவனாக ஏற்படுத்தினார். அல்லேலூயா. அடிமையாய் போனவன், ஆனால் தானியேலின் தேவன் ஒரு பெரிய திட்டத்தோடு தான் அவனை அடிமையாய் ஒப்பு கொடுத்திருக்கிறார். அந்த இஸ்ரவேலரை அடிமைகளாக ஒப்பு கொடுத்திருக்கிறார். அது சிறையிருப்பு, அவங்களுக்கு ரொம்ப தண்டனை. ஆனால் அதில் பெரிய தேவ திட்டம் ஒன்று உள்ளே இருக்கிறது. அதிலே தானியேலுடைய தனி வாழ்க்கையை குறித்த ஒரு பெரிய திட்டம் இருக்கிறது. தானியேல் மூலமாக வருங்கால தேசங்கள், ராஜ்யங்களை குறித்த ஒரு பெரிய தேவ திட்டம் இருக்கிறது. அந்த காலத்திலே நேபுகாத்நேச்சார் தொடங்கி கோரேஸ் மட்டும், பாபிலோனிய ஆட்சி, மேதிய ஆட்சி, பெர்சிய ஆட்சி, இந்த சாம்ராஜ்யங்களுடைய ஆட்சி காலங்களில் தானியேலை குறித்து ஒரு பெரிய திட்டம், தானியேல் மூலம் அந்த சாம்ராஜ்யங்களுக்கு ஒரு பெரிய தேவ கிரியைகளை உண்டாக்கக்கூடிய திட்டம். அப்படித்தான் நம்முடைய தேவன் பெரிய தேவன். அல்லேலூயா. சில காலம் ஒரு தேசத்தில் தேவ மக்கள் கஷ்டப்படலாம், நெருக்கப்படலாம். ஆனால் அது எக்காலமுக்கும் உரியது அல்ல, எக்காலத்துக்கும் உரியது அல்ல. அல்லேலூயா. அது நிரந்தரமானது அல்ல, அது தற்காலிகமானது. ஆமென். ஆனால் அதுக்குள்ளேயே தானியேலின் தேவன் பெரிய பெரிய காரியங்களை செஞ்சுட்டே இருப்பார். அது வெளிப்பட வேண்டிய நேரம் வெளிப்படும். அல்லேலூயா. அப்படி தானியேலை ஆண்டவர் ஒரு ஞானியாக உயர்த்தி நிறுத்தினார். அல்லேலூயா. இன்றைக்கும் நம்முடைய தேசத்திலும் தேவன் இப்படிப்பட்ட கிரியைகளை செய்ய வேண்டும் என்பது நம்முடைய விருப்பம். ஞானிகள் கூட்டத்திலே அரசாங்கத்துக்கு பல ஆலோசகர்கள் இருக்கிறார்கள். அதுதான் இந்த ஞானிகள், ஜோசியர்கள், சாஸ்திரிகள் எல்லாம் சொல்றது. ராஜாவுக்கு ஒரு காரியம்னா இவங்களை கூப்பிட்டு தான் ஆலோசனை கேட்பார், இவங்க தான் ஆலோசனை சொல்லுவாங்க. மந்திரிமார் இருப்பார்கள், அவங்கெல்லாம் அரசியல் ஆலோசனை சொல்லுவாங்க. இவங்க அவன் தெய்வத்துக்கு அடுத்த காரியங்கள், இந்த வெளிப்பாடுகள், இந்த மாதிரிப்பட்ட விஷயம்லாம் சொல்லுவான். அதுக்கு தான் இவங்களை வச்சிருக்கிறது. அதிலே தேவன் பாருங்க, உண்மையான தேவனை பின்பற்றுகிற, தேவனிடத்திலிருந்து ஞானத்தை பெற்ற தானியேலையும் இந்த 3 பேரையும் கூட அங்கே வைத்தார். அல்லேலூயா. இந்த நாட்களிலே நம்முடைய தேசத்திலும் இப்படிப்பட்ட தேவ மக்கள் பெரிய பெரிய ஆலோசகர்களாக எழும்பி வர கர்த்தர் கிருபை செய்யணும். அல்லேலூயா. அது நம்முடைய விருப்பம், தேசத்தின் தேவை. அதனால் அதற்காகவும் நாம் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். சரி, அடுத்த கட்ட உயர்வை பாருங்கள். அடுத்ததாக தானியேல் 2வது அதிகாரத்திலே அந்த சொப்பனத்தையும் அதனுடைய அர்த்தத்தையும் தானியேல் அழகாக ராஜாவுக்கு சொல்லி கொடுக்கிறார். சொல்லி கொடுத்தோன்னா ராஜாவுக்கு ரொம்ப சந்தோஷம் உண்டாயிற்று. ஆகா, பெரிய சாம்ராஜ்யங்கள் வரப்போகிறது, அதிலே முதலாவது நான் தான் தலையாக இருக்கிறேன் என்று சொல்லி அவன் ரொம்ப சந்தோஷப்பட்டான். சந்தோஷப்பட்டு பரலோகத்தின் தேவனை வாயினால் நல்லா அறிக்கை பண்ணி உயர்த்தினான். அதை செஞ்சுட்டு அந்த 2ஆம் அதிகாரத்திலே 48ஆம் வசனம்,
பின்பு ராஜா தானியேலை பெரியவனாக்கி அவனுக்கு அநேகம் சிறந்த வெகுமதிகளை கொடுத்து அவனை பாபிலோன் மாகாணம் முழுதுக்கும் அதிபதியாகவும் பாபிலோனில் உள்ள சகல ஞானிகளின் மேலும் பிரதான அதிகாரியாகவும் நியமித்தான். அல்லேலூயா. 49ஆம் வசனத்திலே மற்றவர்களை பற்றியும் சொல்லியிருக்கு. தானியேல் ராஜாவை வேண்டிக் கொண்டதன் பேரில் அவன் சாத்ராக்கையும் மேஷாக்கையும் ஆபேத்நேகோவையும் பாபிலோன் மாகாணத்து காரியங்களை விசாரிக்கும்படி வைத்தான். தானியேலோவென்றால் ராஜாவின் கொலு மண்டபத்தில் இருந்தான். அல்லேலூயா. இப்போ இவனுக்கு 2 பதவி. இந்த நேபுகாத்நேச்சார் அவனை உயர்த்தி மேன்மைப்படுத்தி அவனுக்கு கொடுத்த 2 பதவி. முதல்ல பாபிலோன் மாகாணத்தின் அதிபதி, இப்போ அரசு பதவி. முதல்ல ஞானி ஆலோசகர் என்கிற இடத்துல இருந்தான். இப்போ இவனுக்கு நிர்வாக பதவி கிடைச்சிருக்கு, ஆட்சி பதவி. பாபிலோன் மாகாணத்துக்கு நீதான் அதிபதி, அதை நீதான் நிர்வகிக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு அரசு பதவி, நிர்வாகம் செய்கின்ற, ஆளுகை செய்கின்ற ஒரு பதவி இந்த அடிமைக்கு ஆண்டவர் அந்நிய நாட்டிலே அன்றைய மகாபெரிய சாம்ராஜ்யத்தின் தலைநகரத்திலே கொடுத்தார். அல்லேலூயா. தேவன் எப்படியெல்லாம் செய்கிறார், எப்படியெல்லாம் செய்ய முடியும் என்பது நமக்கு புரியக்கு தான் இந்த தானியேல் புத்தகத்தெல்லாம் நமக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ இவனை இப்போ மாகாண அதிபதி. அடுத்தது பாபிலோனில் உள்ள சகல ஞானிகளின் மேலும் பிரதான அதிகாரி. இவன் அங்குள்ள எல்லா ஞானிகள், அவங்க சொந்த நாட்டுக்காரன், எவ்வளோ பெரிய சாஸ்திரம், மந்திரவாதம், தந்திரவாதம் எல்லாம் தெரிஞ்சவன். அவன் தான் அந்த ஞானிகள், சாஸ்திரிகள், ஜோசியர்கள், ஜோசியம் எல்லாம் தெரிஞ்சவன். அத்தனை பேருக்கு மேலே யார் இப்போ அதிகாரி? இந்த அடிமையாய் வந்த இந்த தானியேல், அவன் நாட்டு அவன் ராஜ்யத்தில் உள்ள எல்லா ஞானிகளின் மேல் இவன் அதிகாரி. அந்த ராஜாவே அவனை கூப்பிடும் பொழுது சொல்லுவான், சாஸ்திரிகளின் அதிபதியாகிய பெல்தசாத்சாரே என்று கூப்பிடுவான். அதுவும் இந்த வசனத்தில் இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தானியேல் 4ஆம் அதிகாரத்தில் 9ஆம் வசனத்தில் நேபுகாத்நேச்சார் தானியேலை கூப்பிடும் பொழுது இப்படி கூப்பிடுறார், சாஸ்திரிகளின் அதிபதியாகிய பெல்தசாத்சாரே என்று கூப்பிடுறார். அப்போ எல்லா சாஸ்திரிகளுக்கும், ஞானிகளுக்கும், ஜோசியர்களுக்கும் அந்த பாபிலோன் மாகாணத்திலே இவர்தான் அதிகாரி. அடுத்தது இவனுக்கு சீட் எங்கே போட்டிருக்கு? ராஜாவின் கொலு மண்டபத்தில் அவன் இருந்து அரசாட்சி செய்கின்ற அந்த சிங்காசனம் இருக்கிற அந்த இடத்திலே, மந்திரிமார் இருக்கக்கூடிய இடம், ராஜா வீட்டு இருக்கக்கூடிய இடம், அங்கே இவனுக்கும் ஒரு சீட் போட்டிருக்கிறார்கள். என்ன உயர்வு! அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தர் இப்படியெல்லாம் உயர்த்த வல்லவராக இருக்கிறார். இன்றைக்கும் நம்முடைய தேசத்திற்கு இது மிக முக்கியமான தேவை. ஞானிகள் எழும்ப வேண்டும். தேசத்தின் ஆட்சிகளுக்கு, தேசத்தினுடைய நிர்வாகங்களுக்கு, தேசத்தினுடைய டெவலப்மெண்ட்டுகளுக்கு நல்ல ஆலோசனை பரலோகத்தின் தேவனிடத்திலிருந்து இந்த தேவாபிஷேகம் பெற்ற ஞானிகள் மூலமாக வெளிப்பட்டால் இந்த தேசம் இன்னும் மகிமையாய் எழும்பும். அல்லேலூயா. அதே மாதிரி நிர்வாகம் பண்றது, ஆளுகை செய்வது, அந்த விஷயத்திலும் தானியேல் போன்ற மக்கள் அதிபதிகளாக, அதிகாரிகளாக எழும்பி வரும் பொழுது நிச்சயம் ஆட்சியும் மிக மேன்மையாக இருக்கும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆட்சியில் தீமைகள் எல்லாம் களையப்படும், நன்மைகள் நிறைந்த ஆட்சிகளாக மாறும் நிச்சயமாக. இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகளும் IAS, IPS போன்ற நல்ல படிப்புகளிலே வந்து உயர் பதவிகளிலே ஏறி வர வேண்டும். அதற்காகவும் நம்முடைய ஜெபங்களிலே நாம் எப்பொழுதும் மன்றாட வேண்டும். அல்லேலூயா. அப்படிப்பட்டவர்கள் ஏறி வரும் பொழுது பாருங்கள், தேசம் ஆசீர்வாதமும் சமாதானமுமாக இருக்கும். மதவாதிகள், தவறான எண்ணம் கொண்டவர்கள், சிலரை ஒதுக்கி அல்லது வெறுத்து ஒதுக்கக்கூடிய ஒரு இனத்தை, ஒரு ஜாதியை, ஒரு மதத்தை, ஒரு மொழியை வெறுக்கிறவர்கள், எதிர்க்கிறவர்கள், அப்படியெல்லாம் பட்டவர்கள் ஆட்சிகளில் இருக்கும் பொழுது கலகங்களும் குழப்பங்களும் சண்டைகளும் பிரச்சனைகளுமா இருக்கிறது. ஒரு கூட்டம் ஜனங்கள் பாதிக்க பணியல் ஒருத்தர் இருக்கிறான், பெல்தசாத்சார்னு ஒருத்தர் இருக்கிறான். உங்கள் அப்பா காலத்திலே அவன் ரொம்ப பயன்பட்டவன், அவனை கூப்பிடுங்க. உடனே அவனை கூப்பிட்டார்கள். தானியேல் வந்தார்.
வந்து அழகா அதை வாசித்து அர்த்தத்தை சொன்னார். அர்த்தம் ராஜாவுக்கு முற்றிலும் தோஷமான மோசமான அர்த்தம். ஆனாலும் அந்த ராஜா இவனை கனம் பண்ணுகிறான். இந்த அர்த்தத்தை கேட்ட உடனே தானியேல் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம். 5:29. ஸ்தோத்திரம். மைக் இருந்தா வாசிக்கலாம். அப்பொழுது பெல்சாத்சார் தானியேலுக்கு இரத்தாம்பரத்தையும் அவனுடைய கழுத்தில் பொற்சரப்பணியையும் தரிப்பிக்கவும், ராஜ்யத்திலே அவன் 3ஆம் அதிகாரியாய் இருப்பவன் என்று, ராஜ்யத்திலே 3ஆம் அதிகாரி அவனை குறித்து பறைமுறையிடவும் கட்டளையிட்டான். ஸ்தோத்திரம். இப்போ பெல்ஷாத்சார் ராஜா பெல்தசாத்சார் என்கிற தானியேலை ராஜ்யத்திலே 3ஆம் அதிகாரியா மாத்தினான். நேபுகாத்நேச்சார் அவனை பாபிலோன் மாகாணத்தில் தான் உயர்த்தி வச்சிருந்தான். இப்போ இந்த பெல்ஷாத்சார் என்ன பண்ணிட்டான்? அவனுடைய முழு ராஜ்யம்னா 120 நாடுகள். 120 நாடுகள் பாபிலோன் கண்ட்ரோலில் இருக்கு. அவ்வளோ அதான் அவனுடைய ராஜ்யம், அவனுடைய எம்பையர். அது முழுசுலையும் 3ஆம் அதிகாரி, 3 அதிகாரிகளை வச்சிருக்கிறான். நம்பர் 1, 2, 3ன்னு. இதில் 3rd ஆஃபீஸர் இவர். எப்படி பாருங்கள் அந்த உயர்வுகள். பாபிலோனில் இருந்தவன் இப்பொழுது முழு அந்த 120 நாடுகளுக்கும் 3வது அதிகாரியாக உயர்த்தப்பட்டிருக்கிறான். அல்லேலூயா. உயர்த்தினவர் அன்னைக்கு ராத்திரி செத்து போனார். தெரியும் தானே சரித்திரம். இந்த எழுத்துக்கு அர்த்தம் எல்லாம் வாசித்து சொன்ன அன்னைக்கு ராத்திரியோட அவருக்கு முடிஞ்சு போச்சு. ஆனால் உயர்வு தான். அவன் உயர்த்தி வச்சுட்டு அவன் செத்து போகிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்ததாக பாருங்கள், இது நடந்து முடிஞ்ச உடனே மேதியனாகிய தரியு ஆட்சியை பிடித்து கொள்ளுகிறான். இப்போ பாபிலோனிய சாம்ராஜ்யம் முடிஞ்சு போச்சு. மேதிய பெர்சிய சாம்ராஜ்யம், அதில் ஃபஸ்ட்டு மேதியர், அடுத்தது பெர்சியர். அப்போ அந்த மேதியர்கள் ஆட்சி பிடிக்கும் பொழுது தரியு என்கிறதான ஒரு ராஜா, அவர் ஆட்சியை பிடித்தோன்னு நடக்கிறது பாருங்கள். அவர் ஒரு ரிவாம் பண்ணுகிறார் ஆட்சி. அந்த பொறுப்புகள் யார் யார் இருக்கிறா எல்லாம் அவர் பார்த்து அதை ஒன்று திரும்ப புதுப்பிக்கிறார். அதை புதுப்பிக்கிற நேரத்தில் தானியேலுக்கு ஒரு உயர்வை அவர் கொடுக்கிறார். தானியேல் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்திலே முதல் 2 வசனங்களை கவனியுங்கள். ராஜ்யம் முழுவதையும் ஆளும்படிக்கு தன் ராஜ்யத்தின் மேல் 120 தேசாதிபதிகள், 120 நாடுகள், ஒவ்வொரு தேசங்களுக்கும் ஒரு தேசாதிபதி, ஒரு கவர்னர், தேசாதிபதி ஏற்படுத்துகிறார். ராஜாவுக்கு நஷ்டம் வராதபடிக்கு அந்த தேசாதிபதிகள் கணக்கு ஒப்புவிக்கிறதற்காக அவர்களுக்கு மேலாக 3 பிரதானிகளையும் ஏற்படுத்துகிறது தரியுவுக்கு நலம் என்று கண்டது. அப்போ 120 நாடுகளுக்கும் ஒவ்வொரு தேசாதிபதிகள், அதை 40 பிரித்து 3ஆக பிரித்து 40 தேசாதிபதிகளுக்கு மேலே ஒரு பிரதானி, அப்படி 3 பிரதானிகள். அந்த 3 பிரதானிகளிடத்திலே அவங்க கீழே இருக்கக்கூடிய 40 தேசாதிபதிகளும் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். அப்படி ஒரு 3 பிரதானிகளை வைத்தான். இவர்களில் தானியேல் ஒருவனாய் இருந்தான். அல்லேலூயா. 3ஆம் அதிகாரியா இருந்தான். நம்பர் 3யா? இப்போ நம்பர் 3ன்னு சொல்ல முடியாது. அந்த ராஜாவுக்கு அடுத்தபடி அதிகாரம் உள்ள 3வரில் ஒருவன். அந்த 3வருக்கும் ஒரே அதிகாரம், ஒரே விதமான அதிகாரம். முந்தி இவனுக்கு மேலே 2 பேர் இருந்தான். நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3ன்னு இருந்தான். 3ஆம் அதிகாரியாக இருந்தான். ஆனால் இப்போ அப்படி இல்லை. இவன் 3ஆம் என்றல்ல, 3இல் ஒருவன். இவனும் ராஜாவிடத்தில் நேரடியாய் கணக்கு ஒப்புவிக்கிறவன். 3 பிரதானிகளும் ராஜாவுக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடியவர்கள். இந்த மாதிரி தரியு காலத்தில் அவர் தானியேலுக்கு அடுத்த ஒரு உயர்வு. அதிலும் பாருங்கள் அடுத்த வசனம், 3ஆம் வசனம். இப்படி இருக்கையில் தானியேல் பிரதானிகளுக்கும் தேசாதிபதிகளுக்கும் மேற்பட்டவனாயிருந்தான். அந்த 120 தேசாதிபதிகளுக்கும் 3 பிரதானிகளுக்கும் இவன் மேலே இருந்தான். அது ஆட்டோமேட்டிக் மாதிரி தெரியுது. அதாவது சிலருடைய செயல்பாட்டுனால அவங்க பதவிக்கு மேலே அவங்க இருப்பாங்க. அப்படி இருக்கிறது. சிலருக்கு பதவி தான் அவைகளை அழகுபடுத்திட்டு இருக்கோம். சிலர் தாங்கள் வைக்கின்ற பதவிகளை அழகுபடுத்துகிறவர்களாக இருப்பார்கள். புரியுது தானே உங்களுக்கு? சிலர் பதவியில் இருக்கனால அப்படி போயிட்டு இருப்பாங்க. ஆனால் சிலர் அப்படி இல்லை. அவங்க அந்த பதவியில் இருக்கனாலே அந்த பதவிக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம், ஒரு உயர்வு, ஒரு கனம் இருக்கும்.
அதுதான் தானியேல். மற்றவங்க எல்லாம் பிரதானி ராஜா வச்சிருக்கார் அப்படி போகும். இவர் அப்படி இல்லை, அவங்க எல்லாருக்கும் மேற்பட்டவர். ஏன்னா இவருடைய செயல்கள், இவருடைய காரியங்கள் எல்லாம் அவருக்கு அப்படி ஒரு பெரிய ஒரு ஆளுகையை அவருக்கு எடுப்பித்து தருகிறது. தொடர்ந்து தானியேலுக்குள் விசேஷித்த ஆவி இருந்தமையால் அவனை ராஜ்யம் முழுமைக்கும் அதிகாரியாக ஏற்படுத்த ராஜா நினைத்தான். அல்லேலூயா. இந்த 3 பேரும் ராஜாவுக்கு நேர கீழே வச்சிருக்கான். இப்போ அந்த 3 பேர்லையும் இவனை நம்பர் 1 வச்சு ராஜாவுடைய ஆட்சியுடைய சகல காரியத்தை இவனை பார்க்கிற மாதிரி அந்த அளவுக்கு இவனை உயர்த்தி வைக்கணும் என்று ராஜா நினைத்தான். நினைத்த உடனே தான் சிங்கக்கபி வந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது சரித்திரம். ஓகே, அப்போ இங்கே தானியேலுடைய உயர்வுகள் எவ்வளவு மேன்மைகளாய் இருந்தது என்று நாம் பார்க்கிறோம். இன்னும் ஒரு காரியம், தானியேல் 6:28 கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சிங்கக்கபி முடிந்தவுடனே எழுதப்பட்ட ஒரு வார்த்தை 28ஆம் வசனம். தரியுவின் ராஜ்யபார காலத்திலும் பெர்சியனாகிய கோரேசுடைய ராஜ்யபார காலத்திலும் தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்தது. அல்லேலூயா. அப்போ அவர் அப்படியே பல ராஜாக்கள் மாறி மாறி வரும் பொழுது கிட்டத்தட்ட 2 பெரிய சாம்ராஜ்யங்கள், 3ன்னு சொல்லலாம், 3 ஆட்சிகள், பாபிலோனிய ஆட்சி, மேதிய ஆட்சி, பெர்சிய ஆட்சி. அப்போ இந்த எல்லாருடைய காலத்திலும் இவர் தொடர்ந்து அங்கே ஒரு டாப் பொசிஷனில் இருக்கிறார். 120 நாடுகளுடைய ஆட்சியிலே பங்குள்ளவராக, முதன்மைக்காரராக, மேன்மை உள்ளவராக. யாரு? எருசலேமிலிருந்து பிடித்து செல்லப்பட்ட அடிமைகளாய் கொண்டு செல்லப்பட்ட வாலிபர்களில் ஒருவன். அல்லேலூயா. இன்றைக்கு இப்படிப்பட்ட அதிசயங்கள், அற்புதங்கள் நம்முடைய தேசத்தில் நடக்க வேண்டுமே, நம்முடைய தேசங்களில் நடக்க வேண்டுமே. நம்முடைய சபைகளில் வளர்ந்து வரக்கூடிய பிள்ளைகள், அடுத்த தலைமுறைகள் யாரை ஆண்டவர் தானியேலாக, யோசேப்பாக, எஸ்தராக தெரிந்து கொண்டிருக்கிறாரோ அவர்களெல்லாம் மேலாக வர வேண்டும் என்கிற ஒரு பாரத்தோடு நாம் ஜெபிக்க வேண்டும். இந்த காரியத்தை நாம் தியானித்த படியினால் எல்லாரும் அதே சிந்தையோடு ஜெபம் பண்ண போகிறோம். தானியேலின் தெய்வம் தானியேல்களை, யோசேப்புகளை, எஸ்தர்களை எழுப்பி ஆமீன் தேசங்களுக்கு நன்மை உண்டாக கர்த்தருடைய கிரியைகள் இந்த கடைசி காலத்தில் பலமாய் நடக்க கிரியை செய்ய வேண்டும். எல்லாரும் கண்களை மூடி ஜெபத்திற்கு ஆயத்தமாவோம். ஜெபத்திற்கு ஆயத்தமாவோம். இன்றைக்கு பல இடங்களிலே ஆமீன் அரசுகள் மற்றும் அதிகாரங்கள் மற்றும் மதவாத அமைப்புகளால் பல்வேறு நெருக்கங்கள் இருந்து கொண்டே இருக்கிறது. இந்த நாட்களில் கர்த்தர் இப்படிப்பட்ட ஒரு கிரியையையும் செய்ய வேண்டும். அதை மனதில் வைத்து நாம் ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. காரிருள் பாரினில் படர்ந்திடும் வேளையில் ராஜாக்கள், நேதாக்கள், சத்துருக்கள் ஆகையில், காரிருள் பாரினில் படர்ந்திடும் வேளையில் ராஜாக்கள், நேதாக்கள், சத்துருக்கள் ஆகையில், அக்னி கடலிலோ சிங்க குகையிலோ தானியேலின் தெய்வம் என் கூட்டாளி அல்லவோ. அக்னி கடலிலோ சிங்க குகையிலோ தானியேலின் தெய்வம் என் கூட்டாளி அல்லவோ. கிறிஸ்தவ ஜீவியோ, சௌபாக்கிய ஜீவியோ, கிறிஸ்துவின் மக்கள் கோல் ஆனந்த ஜீவியோ. கிறிஸ்தவ ஜீவியோ, சௌபாக்கிய ஜீவியோ, கிறிஸ்துவின் மக்கள் கோல் ஆனந்த ஜீவியோ. கிறிஸ்தவ ஜீவியோ, சௌபாக்கிய ஜீவியோ, கிறிஸ்துவின் மக்கள் கோல் ஆனந்த ஜீவியோ. கிறிஸ்தவ ஜீவியம். நாம் கடந்து செல்லுகிற கிறிஸ்தவ ஜீவியத்தில் ஒரு பாக்கியம். தானியேலின் தேவன் இன்றும் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார். அவரே நம்முடைய தேவனாகவும் இருக்கிறார். நம்முடைய தனி வாழ்க்கையில் நம்மை உயர்த்த அவர் வல்லவராக இருக்கிறார். ஆமென். தானியேலை போல மேல்மையான உயர்வுகளுக்கு அவர் தெரிந்து கொண்ட பிள்ளைகளை எழுப்பி கொண்டு வரவோ இந்த தானியேலின் தெய்வம் இன்றைக்கும் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். எல்லாரும் அவரை மகிமைப்படுத்துவோம், அவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தானியேலின் தெய்வமே உமக்கு
உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ராஜாக்கள் நேதாக்கள் எதிர்ப்பாய் நிற்கிற பல சபைகளையும் பல சுவிசேஷ ஊழியங்களையும் பல தேவ மக்களையும் நாங்கள் நினைவு கூறுகிறோம் ஐயா. இந்த வேளையில் தானியேலின் தெய்வம் அவர்கள் இருக்கிற சிங்க குகைகளிலே ஆபேல் அவர்களுக்கு ஒரு பெரிய ஜெயத்தை கட்டளையிடணுமே. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ போல அக்கினி சோதனைகளில் நடக்கிறவர்களுக்கெல்லாம் ஒரு பெரிய ஜெயத்தை கட்டளையிட வேண்டுமே அப்பா. கர்த்தருடைய ஊழியத்தின் நிமித்தமாக அப்பா, கர்த்தருடைய ஆமென் 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 சபைகளின் நிமித்தமாக பல்வேறு சோதனைகள் வேதனைகள் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் தானியேலின் தேவன் காரியங்களை ஜெயமாய் மாற்றணுமே, ஜெயமாய் மாற்றணுமே, ஜெயமாய் மாற்றணுமே. glory 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 hallelujah hallelujah hallelujah. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், வாழ்த்துகிறோம், போற்றுகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். தேவாதி தேவன் நல்லவர், சர்வ வல்லவர், சர்வ வல்லவர். தானியேல் காலத்திலே மட்டுமல்ல இந்த நாட்களிலும் தேவாதி தேவன் கிரியை செய்கிறீர், கிரியை செய்கிறீர், கிரியை செய்கிறீர், கிரியை செய்கிறீர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தானியேல்களை இன்றைக்கும் எழுப்ப வல்லவராக இருக்கிறீரப்பா, வல்லவராக இருக்கிறீரப்பா. நாங்கள் ஜெபிக்கிறதுனாலே என்று அல்ல, இதற்கு முன்னமே கர்த்தர் திட்டம் வைத்து கிரியை செய்து கொண்டே இருக்கிறீரப்பா. அதற்காக விசுவாசத்தோடு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம், ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம், ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. praise god, glory 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 hallelujah 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 hallelujah. வல்லமை உள்ள தேவன் ஆமென். இப்படிப்பட்ட பெரிய காரியங்களை செய்தருளும், இப்படிப்பட்ட பெரிய காரியங்களை செய்தருளும். ஆமென் 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 ஆமென். தானியேலின் வாழ்விலே நீர் செய்த கிரியை நினைத்து அதுபோல தேவ பிள்ளைகள் அநேகருடைய வாழ்க்கையில் அதை செய்ய வேண்டும் என்று இப்பொழுது உம்மை பார்த்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாரும் இந்த காரியத்துக்காக ஒருமனப்பட்டு நாம ஜெபிக்கலாம். தேவனே, அந்த ஒரு தானியேலுக்கு நீங்க செய்த நன்மையை போல ஆமென் உயர்த்தினது போல இன்றைக்கு தகப்பனே ஆண்டவரே, எங்கள் தேவ மக்களுக்குள் அநேகருக்கு கிரியை செய்யும். எல்லாரும் நல்லா ஊக்கமாக ஜெபிக்கணும், ஒரு மனமாக ஜெபிக்கணும், வாய் திறந்து சொல்லி வார்த்தைகளை சொல்லி விண்ணப்பம் பண்ணணும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எங்கள் பிள்ளைகளை உயர்த்தும் ஆமென். சபையிலே வளர்ந்து வரக்கூடிய வாலிபர்களை உயர்த்தும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேவனே, வருங்காலத்திலே இப்படிப்பட்ட மேன்மைகள் உண்டாகத்தக்கதாய் ஆமென் ஆண்டவரே எங்கள் பிள்ளைகள் மேலும் அது கிருபை வையுமையா. அன்றைக்கு ஆண்டவரை எருசலேமே பிடிபட்டு போகிற பொழுது ஆண்டவரே, இஸ்ரவேலே விழுந்து போகிற காலத்தில், யூதா விழுந்து போன அந்த காலத்தில் இப்படி ஒரு கூட்டத்தை கரத்தில் எடுத்தீரே அப்பா. அதே போல இன்றைக்கு தேசத்திலே அப்பா மிகுந்த நெருக்கங்களை நாங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற இந்த காலத்திலே இப்படி ஒரு கூட்டத்தை உங்க கையில எடுங்கப்பா, உங்க கையில எடுங்கப்பா, உங்க கையில எடுத்து உயர்த்துங்கப்பா. ஒரு கூட்டம் தானியேல்களை உயர்த்துங்கப்பா, ஒரு கூட்டம் அனனியா மிஷாவேல் அசரியாக்களை உயர்த்துங்கப்பா, யோசேப்புகளை உயர்த்துங்கப்பா, எஸ்தர்களை உயர்த்துங்கப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லாரும் இதே பாரமா எடுத்து ஜெபிக்கணும். அந்த ஒரு மனமுள்ள ஜெபம் தான் பெரிய ஜெயத்தை நமக்கு கொண்டு வரும். அப்பா, எங்கள் பிள்ளைகளை நினைவு கூறும் ஆண்டவரே, எங்கள் பிள்ளைகளை நினைவு கூறும் ஆண்டவரே, நினைவு கூர்ந்து எழுப்பும் ஆண்டவரே, எழுப்பும் ஆண்டவரே. எங்கள் பிள்ளைகளை தானியேலுக்கும் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை ஞானிகளா எழுப்பினது போல எங்கள் பிள்ளைகளுக்கு ஞானத்தை தர வேண்டுமே, அறிவுகளை தர வேண்டுமே. கல்வி கற்றுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் கல்வி அறிவு நன்றாக உண்டாகணுமே, நல்ல ஞானம் உண்டாகணுமே, நல்ல விவேகம் உண்டாக வேண்டுமே. என் தகப்பனே, நல்ல புரிந்து கொள்ளுதல் உண்டாக வேண்டுமே, அறிய வேண்டிய தாற்பயங்களை நல்லவண்ணம் அறிந்து கொள்ள வேண்டுமே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. என் தேவனாகிய கர்த்தர் கட்டாயம் இப்படிப்பட்ட ஒரு பெரிய கூட்டத்தை எழுப்பணும் ஆண்டவரே, எழுப்பணும் ஆண்டவரே, எழுப்ப வேண்டும் ஆண்டவரே. சபைக்குள்ளிருந்த ஒரு பெருங்கூட்டம் எழும்பி தேசத்தில் பயன்படத்தக்கதாக ஆண்டவரே ஆளுகை செய்கிறவர்களுக்கு ஆலோசனை வழங்குகிறவர்களாய் எழும்ப ஒரு பெரிய ஞானிகள் கூட்டத்தை எழுப்போம், ஞானிகள் கூட்டத்தை எழுப்போம், ஒரு பெரிய ஞானிகள் கூட்டத்தை எழுப்போம். glory hallelujah 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 hallelujah. ஆமென். இதே தானியேல் ஆமென் எரேமியா போன்றவர்கள் எழுதி வைத்த புத்தகங்களை எல்லாம் படித்தார் என்று நாங்கள் படிக்கிறோமே. அவர் படித்து தீர்க்க தரிசனங்களை அறிந்து கொண்டு அதை வைத்து ஜெபித்து இன்னும் மேலான தரிசனங்களை கண்டார், ஆமென் வெளிப்பாடுகளை பெற்றார் என்று நாங்கள் பார்க்கிறோமே. அதுபோல எங்கள் பிள்ளைகள் தெய்வீக ஞான
ஞானத்தில் வளரட்டும் அப்பா. ஆமேன், ஆமேன், ஆமேன். தரிசனங்களுக்கு அடுத்த, சொப்பனங்களுக்கு அடுத்த அந்த தெய்வீக ஞானங்கள் எங்கள் பிள்ளைகளுக்கு அதிகமாய் உண்டாகி ஒரு ஆவிக்குரிய மேன்மை உள்ள ஒரு சந்ததி எழும்ப வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஒரு ஆவிக்குரிய மேன்மை உள்ள ஒரு சந்ததி எழும்ப வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, வேதத்தை நன்கு கற்று நல்ல பைபிள் ஸ்காலர்ஸ் ஆக, வேத ஆராய்ச்சியாளர்களாக, சிறப்பான வேத போதகர்களாக எங்கள் பிள்ளைகளில் அநேகர் எழும்ப வேண்டும், எழும்ப வேண்டும், எழும்ப வேண்டும். சகல எழுத்திலும் ஞானத்திலும் அவர்களை 10 மடங்கு சமர்த்தராக மாற்றின தேவன் எங்கள் பிள்ளைகளிலும் தெரிந்து கொள்ளப்பட்ட கூட்டங்களை ஆமென் தேசத்தின் ஆசீர்வாதத்துக்காக, அடுத்து சபையின் ஆசீர்வாதத்துக்காக ஆண்டவரே நீர் பல நிலைகளில் எழுப்ப வேண்டும் அப்பா. அந்த ஞானங்கள் எங்கள் பிள்ளைகளுக்குள் வர வேண்டும் அப்பா. அந்த அறிவுகளும் விவேகங்களும் உண்டாகணுமே அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பைபிள் டிரான்ஸ்லேஷனுக்காக அநேகரை எழுப்பும் அப்பா. பாஷைகளிலே வேத வசனங்களை மொழிபெயர்ப்பதற்கு இன்னும் ஆட்கள் இல்லையே தகப்பனே. எங்களுக்குள்ள அநேக வாலிபர்களை எழுப்பும், 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 எழுப்பும். ஆமென். இப்படிப்பட்ட தேவராஜ்யத்தின் தேவைகள்லாம் சந்திக்கப்படுவதற்காக அந்த எழுத்திலும் ஞானத்திலும் ஆமென் 10 மடங்கு சமர்த்தரான அநேகரை சபைகளுக்குள் இருந்து என் தேவன் எழுப்பும்படியாக வேண்டிக் கொள்ளுகிறோம், எழுப்பும்படியாக வேண்டிக் கொள்ளுகிறோம். தானியேலின் தெய்வமே, தானியேலின் தெய்வமே, ஞானத்தை அருளுகிறவரே, ஆமென். தரிசனங்களை ஆமென் கண்டு அதை வியாக்கியானம் பண்ணக்கூடிய ஞானங்கள் எல்லாம் கொடுக்கிறவரே, ஆமென். உலக ஞானம், தெய்வீக ஞானம் இவைகளால் நிறைந்தவர்களை சபைக்குள்ளிருந்து எழுப்பணும் ஐயா, சபைக்குள்ளிருந்து எழுப்பணும் ஐயா. கர்த்தருடைய சபை மேன்மை அடைய வேண்டும் அப்பா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தேவ ஜனங்கள் அப்படியா எழும்பி ஆமென் பிரகாசிக்கும்படியாக, தேசங்கள் ஆசீர்வதிக்கப்படும்படியாக ஆமென் தேவன் கிரியை செய்யணுமே, கிரியை செய்யணுமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். உயர் அதிகாரங்களிலே எங்கள் பிள்ளைகளை எழுப்பி கொண்டு வாரும் என்று ஜெபிக்கிறோம். ஆட்சிகளிலே எங்கள் பிள்ளைகளை அமர்த்தும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். தானியேல் போல, யோசேப்பு போல அப்பா எழுப்போம், மொர்தெகாய் போல எழுப்போம், எஸ்தர்களை போல எழுப்போம், தாவீது ராஜாவை போல ஆமென், ஆமென், ஆமென். அழகான ஆட்சி செய்கிறவர்களை எழுப்போம், எழுப்போம், எழுப்போம். என் தேவனால் முடியுமே. எசேக்கியாவை போல கர்த்தருடைய ஆலயத்துக்கு அனுகூலம் பண்ணுகிற ராஜாக்களை எழுப்பும் ஐயா, அதிகாரிகளை எழுப்பும் ஐயா. எங்கள் பிள்ளைகளை அப்படியோ எழுப்பும் ஆண்டவரே, எழுப்பும் ஆண்டவரே, எழுப்பும் ஆண்டவரே, எழுப்பும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. வல்லமை உள்ள தேவன், தானியேலின் தேவன், தானியேலின் தேவன் அடிமையையும் உயர் அதிகாரியாய் மாற்ற வல்லமை உள்ளவர். இன்றைக்கும் நீர் கிரியை செய்ய முடியுமே. எங்கள் பிள்ளைகள் வாலிபர்கள் எதில் அடிமைப்பட்டு கிடக்கிறார்களோ அந்த அடிமைத்தன நுகங்களை எல்லாம் உடைத்தெறிந்து அவர்களை கர்த்தர் தெரிந்து கொண்ட மேன்மையான நிலைகளுக்காக கட்டி எழுப்பும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆமென். அவரின் கால்களை மான்கள் கால்களை போல் ஆக்கி என் உயர்தலங்களில் என்னை நிறுத்துகிறார் சொன்னது போல ஆண்டவரே, எங்கள் பிள்ளைகளுக்காய் நீங்க குறித்து வைத்திருக்கிற உயர் ஸ்தலங்களிலே அவர்கள் ஏறி வரும்படியாய் கர்த்தர் ஆசீர்வதியும், கர்த்தர் ஆசீர்வதியும். சிறு பிள்ளையிலிருந்தே அப்படிப்பட்ட கிருபைகள் வெளிப்படட்டும், வாலிபர்களுக்கு அப்படிப்பட்ட கிருபைகள் வெளிப்படட்டும், பெரியவர்களுக்கு ஆண்டவரே பணி செய்கிறவர்களுக்கெல்லாம் அப்படிப்பட்ட கிருபைகள் வெளிப்படட்டும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. தேவனாகிய கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை அப்பா, ஒன்றுமில்லை அப்பா, ஒன்றுமில்லை அப்பா. அப்படிப்பட்டவர்களாக கட்டி எழுப்பணுமே தகப்பனே, கட்டி எழுப்பணுமே, கட்டி எழுப்பணுமே. இப்பொழுது நீர் அந்த கிருபைகள் வரங்களை கொடுக்கணுமே அப்பா. ஆண்டவரே, உயரமான ஸ்தலங்களில் நடக்க செய்கிறவரே, தங்கள் தங்கள் உயர் ஸ்தலங்களில் நிற்க செய்கிறவரே, அந்த வார்த்தைகளின்படி எங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கை மேன்மை அடைய வேண்டும். எல்லாரும் போல நாங்களும் இருக்கிறோம் என்ற நிலை அல்ல அப்பா. எத்தனையோ ஞானிகள், ஜோசியர்கள் எல்லாம் இருந்தாலும் ஆமென் ராஜாவுடைய கோபத்தை தணிக்கக்கூடிய ஒருவன் எழும்பினானே அப்பா. அப்படிப்பட்டவர்கள் எங்களுக்குள்ளே எழும்பட்டும் தகப்பனே, எழும்பட்டும் தகப்பனே, எழும்பட்டும் தகப்பனே. ஆமென். பல பல ராஜாக்களால் விரும்பப்படத்தக்கவனாக அவன் தொடர்ந்து நீண்ட காலம் அந்த ஆட்சி பீடங்களில் இருந்தானே அப்பா.
அப்படிப்பட்டவர்களை எழுப்பும் தகப்பனே, அப்படிப்பட்டவர்களை எழுப்பும் தகப்பனே. இன்றைக்கு எங்கள் தேசத்திற்கு அது தேவையா இருக்கிறது, அநேக நாடுகளுக்கு அது தேவையாக இருக்கிறது. என் தேவன் எங்களுடைய எளிய ஜெபத்தை கேட்டு இந்த கடைசி காலத்திலே பெரிய காரியங்களை செய்யும் ஆண்டவரே. வேதத்தில் எழுதி தந்திருக்கிறவைகள் ஆமென் திரும்ப நடக்கத்தக்கதாக கிரியை செய்யும் ஐயா. அன்றைக்கு தானியேலின் காலத்தில் இந்த இந்தியா தேசமோ அந்த 120 நாடுகளில் ஒன்றாக அந்த ஆட்சிக்குட்பட்டதாக இருந்ததே தகப்பனே. இந்த நிலத்திலும் அந்த தேவ கிரியை உண்டாயிருக்கிறதே அப்பா. அது ரிப்பீட் ஆகட்டும் அப்பா, இன்னும் அது நடைபெறட்டும் தகப்பனே. கர்த்தர் கிரியை செய்யும் ஆண்டவரே, கிரியை செய்யும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் வாய் திறந்து ஜெபிக்கணும். எல்லாம் ஜெபித்து கொண்டு இருக்கிறீர்கள் என்று நம்புகிறேன். எல்லாரும் ஜெபத்தின் அந்த குறிப்பை விட்டு வெளியே போய்விடாதபடி ஒருமனப்பட்டு ஜெபம் பண்ணுங்கள். நாம் ஜெபிக்கிறது பிரயோஜனமானது. வருங்காலத்தில் அவைகளை காண முடியும். வருகை தாமதித்தால் பெரிய காரியங்களை நாம் காண முடியும். நம்முடைய ஜெபங்கள் ஒன்றும் வீணாய் போகிறது இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் தேவன் அப்படியாய் வல்லமையாய் கிரியை நடப்பித்து விடும்படியாய் ஜெபிக்கிறோம். தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளை வஞ்சிக்கிற பிசாசின் கிரியைகள் அழிக்கப்படட்டும். தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளை போதைக்குள் கட்டி போட்டிருக்கிற பிசாசின் கிரியைகள் அழிக்கப்படட்டும். தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள் உயர்த்தப்பட வேண்டிய பிள்ளைகளை படிக்க விடாமல் ஆக்குகிற பொல்லாத கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்படட்டும், அழிக்கப்படட்டும். கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட சபையில் பயன்படுவதற்காக, தேசங்களில் பயன்படுவதற்காக தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட எந்த ஒரு ஆணோ பெண்ணோ அவர்களை கட்டி போட நினைக்கிற பொல்லாத ஆவிகளின் தந்திரங்கள் வல்லமைகள் இயேசுவின் நாமத்தில் முறியடிக்கப்படும்படியாக கர்த்தர் சமூகத்திலே நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம். உம்முடைய வல்லமை உம்முடைய சிங்காசனத்தில் இருந்து புறப்பட்டு இப்படிப்பட்ட தடை உண்டாக்குகிற, கட்டி போடுகிற, சோர்வடைந்து செயல்பட விடாமல் ஆக்குகிற பொல்லாத சகல கிரியைகள் ஆமென் சுட்டரிக்கப்படத்தக்கதாய் கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும், வல்லமை இறங்கட்டும், வல்லமை இறங்கட்டும். கெட்ட நண்பர்களை கொடுத்து கெடுக்கிற பொல்லாத ஆவிகள், கெட்ட கெட்ட காரியங்களை வாசல் திறந்து கொடுத்து திசை திருப்புகிற பொல்லாத வல்லமைகள், எல்லா பொல்லாதவைகளும் எங்கள் பிள்ளைகளை விட்டு விலகி ஓடட்டும், விலகி ஓடட்டும், விலகி ஓடட்டும், விலகி ஓடட்டும், விலகி ஓடட்டும். தானியேல், யோசேப்பு, எஸ்தர் போன்றவர்கள் ஆமென் மொர்தெகாய் போன்றவர்கள் எவ்வளவு ஜெயமாய் எழும்பி வந்தார்கள். அவர்கள் கெட்டு போறதுக்கு எவ்வளவு வழி இருந்தாலும் அவர்கள் அதிலே போகாதபடி எவ்வளவு தைரியமாக நின்று பொருத்தனையோடு தீர்மானங்களோடு அழகாக எழும்பினார்கள். எங்கள் பிள்ளைகளுக்கு அந்த ஆசீர்வாதத்தை ஊற்றுமப்பா, 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 ஊற்றுமப்பா. அவருக்குள் விசேஷித்த ஆவி இருந்தது என்று சக்கரவர்த்தியே கண்டறிந்தானே அப்பா. அதுபோல எங்கள் பிள்ளைகளுக்குள் தேவ ஆவியானவர் இருக்கிறீர் என்பதை எல்லாரும் அறியக்கூடிய அளவிலே என் தேவனாய் கர்த்தர் பலமான கிரியை செய்யும், பலமான கிரியை செய்யும், பலமான கிரியை செய்யும். எந்த கட்டுக்குள்ள இருக்கிறார்களோ அந்த கட்டுகள் உடைக்கப்படட்டும், 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 உடைக்கப்படட்டும். இன்றைக்கு இந்த ஜெப நேரத்திலே அது பிள்ளைகளுக்கே ஒரு தெளிவு வரட்டும், ஒரு விடுதலை வரட்டும். நல்ல விருப்பங்களை பரிசுத்தாவியான தூண்டி எழுப்புங்க. நல்ல விருப்பங்களை, ஆசைகளை எங்கள் உள்ளங்களில் உருவாக்குகிறவர் என்று படிக்கிறோமே அப்பா. ஆண்டவர் எதுக்காக அந்த பிள்ளைகளை தெரிந்து கொண்டீரோ ஒவ்வொருவருக்குள்ளும் அந்த விருப்பங்கள் ஆவியானவர் எழுப்புங்க, எழுப்புங்க, எழுப்புங்க. இந்த பிசாசு விதைக்கிற தவறான விருப்பங்கள், பிசாசு விதைக்கிற திசை மாற்றுகிற ஆசைகள், இச்சைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே சுட்டரிக்கப்பட்டு அந்த உள்ளங்களை விட்டு முழுமையாய் மாற்றப்படட்டும். தேவ ஆவியானவர் விதைக்கிற நல்ல விருப்பங்கள், நல்ல வாஞ்சைகள், நல்ல ஆசைகள், நல்ல திட்டங்கள் இயேசுவே பிள்ளைகள் ஒவ்வொருவருடைய உள்ளமும் நல்ல பயிர் நிலமாக மாறட்டும். தேவன் என்கிற எஜமானன் விளைய வைக்கிற பயிர் நிலமாக மாறட்டப்பா. ஒரு கிரியை நடப்பிச்சிருங்க, நடப்பிச்சிருங்க, நடப்பிச்சிருங்கப்பா, நடப்பித்திருங்கப்பா, நடப்பித்திருங்கப்பா. ஓ ஹல்லேலூயா. அவருடைய உடன் மாணவர்களுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம், அவர்களுடைய ஆசிரியர்களுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம், அவருடைய பள்ளி கல்லூரி நிர்வாகங்களுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம், அவருடைய டியூஷன் ஆசிரியர்களுக்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், அவருடைய கோச்சுகளுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம், ஆயாக்களுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம், டிரைவர்ஸ்க்காக ஸ்தோத்திரிக்கிறோம், மற்ற எல்லா சம்பந்தப்பட்டவைகளுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவரே கல்லூரி பள்ளி நிர்வாகங்களுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். எந்த யாதொன்றிலும் பிசாசு குறுக்கிடாதபடி, பிசாசு கிரியை செய்யாதபடி, அவனுடைய தொல்லைகளை, தொந்தரவுகளை, தீமைகளை ஒரு பொழுதும் அவைகளிலே அவன் கொண்டு வராதபடி, கலக்காதபடி, ஊட்டாதபடி, அவைகளை பயன்படுத்தாதபடி என் ஆண்டவர் இயேசுவின் வலதுகரம் எங்கள் பிள்ளைகளுக்காக எல்லா இடங்களிலும் உயர்ந்து நிற்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறோம்.
உயர்ந்து நிற்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறோம். உயர்ந்து நிற்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறோம். எங்கள் பிள்ளைகள் எல்லா எக்ஸாமினேஷன்ஸ்லையும் நல்ல மார்க்ஸ் வாங்கி பாஸ் பண்ணி வெற்றி அடைந்து வருவதற்காக கர்த்தர் கிரியை செய்ய வேண்டும். அவருடைய தேவைகள் எல்லாம் தடையின்றி சந்திக்கப்பட வேண்டும். ஆகார தேவைகள், வஸ்திர தேவைகள், ஃபீஸ் கட்ட வேண்டிய தேவைகள் அப்பா எல்லாம் சந்திக்கப்பட வேண்டும். எல்லாம் சந்திக்கப்பட வேண்டும். குறைவில்லாம நடத்தணுமே. நல்லா படிக்கிற பிள்ளைகளை படிக்க விடாம பல பிரச்சனைகள் இருக்கிறது. இவைகளை எல்லாம் மாற்றும். அது போல பணி செய்கிறவர்கள், தொழில் செய்கிறவர்கள், விவாகமான பிள்ளைகள் எல்லாருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அவர்களிலும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் உண்டே தகப்பனே. அவர்களை கட்டி போடுகிற பிசாசின் கிரியைகளும் இயேசுவின் நாமத்தில் அழிந்தே போவதாக, அழிந்தே போவதாக. சில குடும்பத்துக்குள்ள பிரச்சனைகளை உண்டு பண்ணி அவர்களை தளர பண்ணுகிறான். கணவன் மனைவி பிரச்சனைகள், பெற்றோர் பிள்ளைகள் பிரச்சனைகள், ஆமீன், பலவித நெருக்கங்கள், உபத்திரவங்கள், ஆமீன், பண கஷ்டங்கள், கடன் பாரங்கள், வேலை கிடைக்காத காரியங்கள் என்று பல நிலைகளிலே அப்பா நீங்க தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளுக்கு விரோதமாய் பிசாசானவன் செய்கிற சகல சூழ்ச்சிகள், சகல வஞ்சகங்கள், சகல இருளின் ஆயுதங்கள் இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தில் இந்த ஜெப நேரத்தில் தானே அவள் எந்த இடங்களில் இருந்தாலும் அங்கே ஒரு கிரியை வெளிப்படுவதாக என்று ஜெபிக்கிறோம். அந்த கிரியை பலமானதாக இருப்பதாக. அந்த கிரியை அவளுடைய வாழ்க்கையில் இருக்கிற சகல கட்டுகளை ஒட்டைத்து தானியேல்களாய் அவளை எழும்ப பண்ணுவதாக. ஷபபா ரக லகுதர ஹபஷலா இயேசுவின் நாமத்தில் அப்பா உங்க சமூகத்திலிருந்து வல்லமை புறப்படட்டும். வல்லமை புறப்படட்டும். சத்ருவின் கிரியைகளை அழிக்கிற வல்லமை புறப்படட்டும். சத்ருவின் சூழ்ச்சிகளை சுட்டரிக்கிற வல்லமை புறப்படட்டும். அந்த பிள்ளைகளுடைய உள்ளங்களையும் பல விதத்தில் காயப்படுத்தி கஷ்டப்படுத்தி ஆமென் அந்த பிள்ளைகளுடைய உள்ளங்களையும் உங்களை விட்டு விலக்கி ஆண்டவரே வித்தியாசப்படுத்தி ரொம்ப பாலடைய பண்ணுகிறான் அப்பா. இந்த பொல்லாத சகல தந்திர கிரியைகளும் வலு சர்ப்பத்தின் சகல தந்திரங்களும் இயேசுவின் நாமத்தில் முற்றிலும் 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 சுட்டரிக்கப்பட்டு போவதாக. சிறு பிள்ளைகள் முதல் எங்களுடைய சகல சந்ததிகளும் தலைமுறைகளும் கர்த்தருக்காக எழும்பட்டும். கர்த்தர் குறித்து வைத்த மேன்மையை அடையட்டப்பா. அவரவருக்காக நீங்க வைத்த அந்த உயர் ஸ்தலங்களிலே அவருடைய கால்கள் நிற்க பண்ண வேண்டும் தகப்பனே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். அன்றைக்கு சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அக்கினிக்குள் போனது போல, தானியேல் சிங்க குகைக்குள் போனது போல, இன்னைக்கு எந்தெந்த தேவ ஊழியக்காரர்கள், எந்தெந்த விசுவாச சகோதர சகோதரிகள் அல்லது வேலைகளிலே ஊழிய நிமித்தமாக, சுவிசேஷ அறிவித்து நிமித்தமாக, அல்லது நேர்மையாய் பணி செய்வது நிமித்தமாக, தொழில் செய்வது நிமித்தமாக, இப்படிப்பட்டவர்களுடைய தொந்தரவுகளுக்குள் ஆகியிருக்கிற சோதனைக்குள் இருக்கிறவர்களுக்கும் தானியேலின் தெய்வமே நீ கூட்டாளி அல்லவோ என்று நாங்கள் பாடினோம் அப்பா. நீர் என்றைக்கும் கூட்டாளி தான் அப்பா. ஹல்லேலூயா. ஆண்டவரே, அக்கினி சூளையில் அந்த 3 பேர் போன பொழுது 4 மனுஷராக கூட்டாளியாக அவர்களோடு கூட உலாவின மனுஷகுமாரனே உமக்கு சோதரம் 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 சோதரம். தானியேல் சிங்கத்தின் கெபிக்குள் போகும் முன்னே தூதனை அனுப்பி சிங்கத்தின் வாய்களை அடைத்தவரே உமக்கு சோதரம் 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 சோதரம். இன்றைக்கும் அப்படி அக்கினி பரீட்சைகளிலே சிங்க குகைகளிலே போகிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்யணும், பெரிய காரியத்தை செய்யணும். எங்கள் ஜெபம் கேளும். அற்புதமான பெரிய பெரிய பதில்களை, நன்மைகளை செய்யும். எங்கள் கண் காண வருகை மட்டும் உம்முடைய சந்ததி, கிறிஸ்துவின் சந்ததி, பரிசுத்த சந்ததி, தெய்வ பக்தி உள்ள சந்ததி மகிமையாய் தானியேல் போல எழும்ப செய்வீராக. வல்லமை உள்ள கரத்தில் தருகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். காரிருள் பாரினில் படர்ந்திடும் வேளையில் ராஜாக்கள் நேதாக்கள் சத்துருக்கள் ஆகையில், காரிருள் பாரினில் படர்ந்திடும் வேளையில் ராஜாக்கள் நேதாக்கள் சத்துருக்கள் ஆகையில், அக்னி கடலிலோ சிங்க குகையிலோ தானியேலின் தெய்வம் என் கூட்டாளி அல்லவோ. அக்னி கடலிலோ சிங்க குகையிலோ தானியேலின் தெய்வம் என் கூட்டாளி அல்லவோ. கிறிஸ்தவ ஜீவியோ சௌபாக்கிய ஜீவியோ, கிறிஸ்துவின் மக்கள்கோ ஆனந்த ஜீவியோ. கிறிஸ்தவ ஜீவியோ சௌபாக்கிய ஜீவியோ, கிறிஸ்துவின் மக்கள்கோ ஆனந்த ஜீவியோ. கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுவோம்.
சோதரம் 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 தானியேலின் தெய்வமே சோதரம் 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 அடிமையை உயர் அதிகாரியாய் மாற்றுகிற தெய்வமே சோதரம் 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 அதனால் அடிமைத்தனத்தில் இருக்கிற மக்களுக்கு ஆமேன் வாழ்வு தரப்போகிறவரே சோதரம் 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 ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நல்ல தகப்பனே, தானியேலின் தெய்வமே உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் தியானித்தது போல எங்கள் பிள்ளைகளை உயர் ஸ்தலங்களில் ஏறி வரும்படி செய்வீராக. அதிலே இருக்கிற தடைகள் கட்டுகள் எல்லாம் மாற்றுவீராக. தேவன் வல்லமையாய் கிரியை செய்யும். எதிர்கிரியை செய்கிற பிசாசின் சகல வல்லமைகளை அழித்து போடுவீராக. ஆண்டவரே, இன்றைக்கு சிங்க குகை போன்ற அனுபவங்களிலும் அக்கினி சூளைகளிலும் நடந்து கொண்டிருக்கிற தேவ மக்களுக்கும் தானியேலின் தெய்வம் நண்பராக கூட்டாளியாக நின்று வெற்றி தரும்படி ஜெபிக்கிறோம். தானியேலின் காரியம் ஜெயமாய் இருந்ததுன்னு சொன்னது போல அதே தேவனைத்தான் நாங்களும் ஆராதிக்கிறோம். எங்கள் காரியங்களும் ஜெயமாய் இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். காலமெல்லாம் ஜெயமாய் நடத்த போகிறதற்காய் ஸ்தோத்திரம். இந்த ஜெப நாட்களில் பெரிய பெரிய ஜெயங்களை தரப்போகிறதற்காக ஸ்தோத்திரம். உங்க வல்லமையுள்ள கரத்தில் தருகிறோம். ஒவ்வொரு ஜெப கூட்டங்களையும் ஆசீர்வதியும். தேவ மக்கள் எல்லாரையும் ஜெபத்தின் ஆவியினால் நிரப்பும். கிருபையின் ஆவியினாலும் விண்ணப்பத்தின் ஆவியினாலும் நிரப்பும். கிருபைக்கு ஒப்பு கொடுக்கிறோம். துதி கனம் மகிமை உமக்கே செலுத்துகின்றோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன்.